Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் காலையிலே 5 o'clock ஏஞ்சி ஒருத்தர குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்குள்ளே 7 o'clock ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோன்னா மண்டியாவில் இருக்க பல்முரி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். அங்கே பல்முரி கணேஷா கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரி அப்படியே பார்த்துக்கின்னு வரலான்ட்டு நம்ம கிளம்பிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காலையிலேயே வெஹிக்கிள் 7 o'clockே வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஹைவே ரோட் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ரீல்ஸ் எல்லாம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே கார் நிறுத்தியிருந்தாக்கா நாங்கள் இங்கேயே ரீல்ஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹைவே ரோட்டில் ஃபோட்டோஸோ ரீல்ஸு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. நானும் எங்கள் மாமாவை 1 வீக்காக கேட்டுகிட்டே இருந்தோம். மாமா தண்ணியில் விளையாடுறதுக்கு எங்கன்னா இட்டுன்னு போங்கன்னுட்டுன்னு. மாமாவும் தேடிட்டு இருந்தாங்க. கூகுளில் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபால்ஸ் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் சன்னுக்கு ட்ரை ஆகிட்டு இருந்துச்சா, அதெல்லாம் மாமா பல்முரி ஃபால்ஸ் பார்த்தாங்க. நாங்களே அங்கே டவுட்டாக போனோம். இருந்தாலும் அங்கே வாட்டர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒசூர்கிட்ட பெங்களூர்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஒசூர்கிட்ட ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. சரி அங்கே போகலான்ட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். சரி அங்கே சர்ச் பண்ணதுங்க கூகுளில் வாட்டர் இல்லை, க்ளோஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால சரி வேறு பக்கம் எங்கன்னா ட்ரை பண்ணலான்ட்டு கூகுளில் சர்ச் பண்ண பார்த்தா இந்த பல்முரி ஃபால்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி இங்கேருந்து நாங்கள் டவுட்டாக தான் போனோம், அங்கே இருக்குதோ இல்லையான்ட்டு சாமிகிட்டெல்லாம் நான் வேண்டினே வந்தேன். அவ்வளோ தூரம் 2 hour இங்கேருந்து நாங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு கரெக்டாக 2 hour 2.25 hour ஆகுது. சரி அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட்டாக வரக்கூடாதுன்னு இல்லையா, அதனால நாங்கள் சாமிகிட்ட வேண்டிகிட்டே இருந்தோம். தண்ணி இருக்கணும் அங்கன்ட்டு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக பாருங்கள். இங்கே மலைங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வெயில் இருந்தால் கூட இந்த சைடில் இந்த தென்னை மரம் மரங்க நிறைய இருக்கிறதுக்கு காற்று சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் வண்டி நிற்க வச்சுட்டாவும் அனல் தாங்க முடியும், அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. இப்போ காலையிலே நாங்கள் கிளம்பி வந்ததுனால எதுவுமே சாப்பிடல. பசங்களும் பசியாக இருந்தாங்க எல்லோரும். சரி நான் காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் தூங்க, ஏதாவது ஹோட்டல் வந்தாக்கா நான் ஹெல்ப்பர்ன்னு சொன்னேன். யாருமே மலைங்க இந்த மரங்களை பார்த்துட்டு ஜாலியாக இருந்ததுனால யாருமே தூங்கவே இல்லை. அப்புறம் போகிற வழியில் ஒரு ஹோட்டல் பார்த்தா பசங்களும் பசியாக இருந்தாங்களா, சரி அங்கே நிறுத்திட்டு நாங்கள் சாப்பிடலான்னு போனோம். இந்த ஹோட்டல் பேர் ஸ்வேதா கிராண்டு. சரி மோனிஷா கொட்டை போடலான்னு முடியெல்லாம் கழட்டிச்சு. நான் அந்த வீடியோ பண்ணிட்டேன். சித்தி டிலேட் பண்ணுன்னு சொல்லிருந்துச்சு. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டு இட்லி வடை ஆர்டர் பண்ணிவிட்டு சரி லைட்டாக இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் இட்லி வடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு, பசங்க யாரும் காஃபி குடிக்கல. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் காஃபி குடிச்சிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டோம். ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. திக்வி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வாந்தி பண்ணி, திக்விக்கு வைஷுக்கு காரில் போனால் வாமிட் வந்துடும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால. சரி அவங்க 2 பேருக்கும் லெமன் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி வாமிட் வர மாதிரி இருந்தாக்கா லெமன் வச்சு ஸ்மெல் பண்ணுங்கன்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ கூட அவங்களால அவாய்ட் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சேர்ந்துட்டோம் இங்கே மண்டியா பல்முரி ஃபால்ஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் சைடில் தான் வந்திருக்கோம். சைடு என்ட்ரன்ஸில் தான் வந்திருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ் போகல. நாங்கள்
கார் பார்க்கிங் பண்ண தான் வந்திருக்கோம் சைடில். இப்போ வந்து அந்த தண்ணி பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஜாலி, எல்லோரும் கத்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தண்ணி நிறைய இருக்குது, ஜாலியாக இருக்குது, நம்ம வந்து இந்த வேஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கார் பார்க்கிங் பண்ண போயிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் இறங்கிட்டு இது பேக்ரவுண்டெல்லாம் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் நான். எங்கள் மாமா கார் பார்க் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே என்னால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியலையா, நான் அதெல்லாம் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு எப்படா தண்ணி உள்ள போகிறோன்னு இருந்துச்சு. உள்ளே போயிருந்தோன்னே காலையில் சில்லுன்னு ஆச்சு. திக்வி ஆல்ரெடி போய் விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் மாமா வரத்துக்குள்ளே கல்லெல்லாம் காலில் வேறு குத்திட்டு இருந்துச்சு. கல் வேறு ஜாஸ்தியாக இருந்துச்சா, பெரிய பெரிய கருங்கெல்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக. தண்ணி உள்ள இறங்குனோடனே ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வர சில்லுன்னு தண்ணி இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் வைக்கிற மாதிரி கல்லுங்களும் இருந்துச்சு. அப்புறமா மீனுங்க வேறு ஜாஸ்தி இருந்துச்சு. அப்புறம் மோனிஷாவும் அப்புன்னு வேறு உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை பாருங்கள் அந்த சைடில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் இறங்கிட்டு இருந்தாங்க உள்ளே. வந்திருந்தோடனே எப்படி தண்ணியில் விளையாடணும், நல்லா இருந்துச்சு ரொம்ப. எனக்கு தண்ணி பார்த்தோன்னா ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் ஃபோன் வந்து வீடியோ பண்ணிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டு நானும் கீழே இறங்கிட்டு பயமாக இருந்துச்சு. அப்படியே சரங்கி எல்லோரும் நடந்து ஒரு மாதிரி டவுனாக இருந்துச்சு. கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிருந்தாக்கா எல்லாம் விழுந்துடுவோம் கீழே, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கல்லுங்க நிறைய இந்த சக்கத்தாக காலெல்லாம் கொத்துது. உள்ளே பெரிய பெரிய கல்லுங்க, குட்டி குட்டி எல்லாம் டைல்ஸ் இந்த ஃபிஷ் டேங்க்கில் வைக்குவாங்களே அந்த மாதிரி கல்லுங்க தான் இருந்துச்சுன்னா எல்லாமே அப்படியே ஷைனிங் அடிக்கும் பார்க்கறதுக்கே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு கல். நாங்கள் கூட வீட்டுக்கு ஒரு 3 கல் எடுத்துன்னு வந்துட்டோம் ஃபிஷ் டேங்கில் வைக்கலான்ட்டு. இப்போ வந்து அப்போ இந்த டிஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு சரி அவனுக்கு அப்படியே தண்ணி ஊற்றி விடலான்ட்டு தண்ணியில் விளாட்லான்ட்டு தண்ணி ஊற்றி சொல்கிறான். தண்ணியில் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு வந்து பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் போகல, சைடு என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் அந்த பக்கம் யார் சுற்றின்னு லேட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கமே நாங்கள் இறங்கி வந்துட்டோம். இந்த சைடில் இந்த நாங்கள் இருக்கிற சைடில் அந்த சைடை பார்க்கும்போது ஆளோ ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஜனங்க வேறு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஆளோக்குது அந்த சைடு, நம்ம போவானான்னுட்டுன்னு வேறு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அத்திக்கு. அப்புறமா அந்த சைடு போய் பார்க்கும்போது தான் ஆளோ ஜாஸ்தி இருந்ததில்ல, கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணியில் விளையாடுறதுக்கே. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. எவ்வளோ நல்லா இருந்துச்சு அக்கா தான் தண்ணிங்க. அப்புறம் நாங்கள் போக ஜாஸ்தி ஜனங்க ஆகிட்டாங்க. நாங்கள் போகும்போது கம்மியாக இருந்துச்சு. அப்புறமா ஆளுங்க நாங்கள் 2:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் தண்ணியில் விளையாட்டு வெளியே வர்றதுக்குறோம். அப்போ பார்த்தாக்கா கஜன்னு ஆகிட்டுக்கிறாங்க. பார்க்கிங்க்கு விட இல்லை, வண்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து வெளியே வர்றதுக்கே எங்களுக்கு 1/2 hour ஆயிடுச்சு வண்டி எடுத்துக்கணும், அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்புறமேட்டு எங்கே தண்ணியில் ஃபோன் விழுதுடும்னு பயத்தில் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு ஃபோனு பேக்கெல்லாம் வண்டியில் வச்சுருங்க, அப்புறமே நம்ம தண்ணியிலலாம் ஜாலியாக விளையாடிட்டு அப்புறம் லாஸ்ட் போகிற டைமில் வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு அவங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தண்ணியில் நாங்கள் 11:30க்கு நாங்கள் தண்ணியில் இறங்கிருந்து 2:30 வரைக்கும் நாங்கள் தண்ணியிலே தான் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் நானும் வைஷோ போயிட்டு இது ஃபோன் எடுத்துன்னு வந்துடலாம் போயிட்டுன்னு வீடியோ பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நானும் வைஷோ போனாக்கா சக்கத்து வெயில், கால் வைக்கிறதுக்கே அவ்வளோ எரியுது. அந்த கோயிலெல்லாம் நெருப்பு மெரிச்சாக்கா அவ்வளோ எரியும்ல, அந்த மாதிரி நாங்கள் நெருப்பு மெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் போயிட்டு ஃபோனெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம். அப்புறம் வைஷு திரும்ப இறங்கிட்டு தண்ணியில் விளையாடுறது வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு தண்ணியில் விளையாடி இன்னொரு வீடியோ பண்ண சொல்லிட்டு அதில் விளையாடின்னு இருந்தோம். அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து 3 பேருக்கு, எனக்கு, வைஷுக்கு, மோனிஷாக்கு, அப்புனுக்கு எல்லாம் 4 பேருக்குமே ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துன்னு இருந்தாங்க. படுக்க வச்சு தண்ணியில் எல்லோரும் ஜாலியாக மோனிஷா வைஷு எல்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்குனாங்க தண்ணியிலே. எனக்கு காது வலி இருக்கிறதுனால எங்கே காதில் போய்டுன்னு பயந்துக்கிட்டு நான் சரியாக விளையாடல தண்ணியில். அப்புறமா இவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடின்னு இருந்தாங்க தண்ணியில். எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் சைடு என்ட்ரன்ஸில் சென்டர் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். வந்திருந்தோன்னே மாமா வேறு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தாங்களா, விளையாடின்னு இருந்தோம். ஆழமாக இருக்கும்னு நினச்சிருந்தா எங்களுக்கு வெறும் முட்டா வந்துச்சு தண்ணி. ஆனால் நல்லா இருந்துச்சு. மாமா பாருங்கள் எப்படி ஸ்விம்மிங் வச்சுட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார வேறு நானும் ஸ்விம்மிங் பண்ணுறது வீடியோ எடுத்துருந்தாங்களா, அவங்க ஸ்விம்மிங் பண்ணுறது வீடியோ எடுத்தது. அப்போனும் நான் வந்துட்டு தண்ணி எங்களை குளிக்க வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார வந்து எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துருந்தேன். நானும் பயந்துக்குன்னு எங்கள் தலை காதுலலாம் தண்ணி போய் படுத்துக்குன்னு பண்ணின்னு இருந்தேன். இவன் வந்துட்டு அப்போ தான் இது தண்ணி ஊற்றி என்னை குளிக்க வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு பயத்தில் விட்டுடுறா, நான் என்னை விட்றான்னு கத்தின்னுக்கிறேன்.
அப்புறமா இவனும் அத்தர்வோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு இருந்தான். எங்கே பயப்படுவான்ட்டு ஸ்டார்டிங்கு தண்ணி உள்ளே இருக்கும்போது வந்து கத்திக்கினே இருந்தா பயமாகுதுன்னு. அப்புறம் போக போக பார்த்தாக்கா அவனே அந்த தண்ணியில் நடந்துக்குன்னு எங்கெங்கேயோ போகிறான். 2 வாட்டி மிஸ் ஆயிட்டான். பார்த்தாக்கா அந்த பக்கத்தில் முஸ்லீம்கார் பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட போயிட்டு பசங்க கூட விளையாடிருந்தாங்க. அந்த பசங்க அந்த கேங்கில் வந்து அத்தர்வ எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம். எங்கடா காணாத போயிட்டானான்ட்டு பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தாக்கா அங்கே போயிட்டு விளையாடின்னுக்கிற சைடில் அவன் பாட்டுக்கு அங்கே இங்கே சுற்றின்னுக்கிற அந்த தண்ணியில். அப்புறம் வைஷுவ மோனிஷா வந்து ஒரு முடிய தண்ணி உள்ளேருந்து போட்டு மேலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மீரா ஷாம்பு தான் நினைக்கிறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து முடி பண்ணுவாங்கள்ல, தண்ணி உள்ளேருந்து போட்டு மேலே தூக்குற அந்த மாதிரி. அதை ட்ரை பண்ணினே இருந்தாங்க. சரி நான் அதை ஒரு வீடியோவாக பண்ணேன். ஏதோ ஒரு டேக் வந்து நல்லா வரும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஒருத்தராக பண்ணின்னு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து 3 பேரும் ஒன்றா பண்ணுங்க, யார் நல்லா வருதுன்னு பார்க்கலான்ட்டு 3 பேரும் இப்போ பண்ண போகிறாங்க பாருங்கள். நாங்கள் தண்ணியில் உள்ளே போயிருந்தோன்னே எங்களால் வெளியே வரத்துக்கு மனசே வரல. எவ்வளோ நேரமாக தண்ணியிலே இருக்கிறோம். 3 ஹவர் போயிட்டுருக்கு தண்ணியில். நாங்கள் இருந்து எங்களுக்கே தெரில டைம் போனதே. ஆனால் சக்கத்தாக இருந்துச்சு. வெளியே வரத்துக்கே மனசே வரல. விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் நைட் ஃபுல்லாக கூட அங்கேயே இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அங்கே ஜாஸ்தி மீன்கள்லாம் இருந்துச்சு. நாங்கள் கீழே வேறு பார்த்துட்டு இருந்தோம். கல்லுங்க கிட்டலாம் ஜாஸ்தி மீன் இருந்துச்சு. மாமா சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்துட்டு மீன் பிடிக்கலான்ட்டு. பார்த்தா நாங்கள் ஓன் எடுத்துகிட்டு போகல, இல்லைன்னா நாங்கள் மீன் பிடிச்சிருப்போம். இருந்தாலும் டொவாலில் ட்ரை பண்ணோம். வந்துச்சு வேணாம் சும்மா என்னத்துக்கு பாவோன்ட்டுன்னு விட்டுட்டு தண்ணியிலே. எங்கள் வீட்டுக்கார் வேறு உனக்கு காத நோவு இருக்குதுல்ல, போதும் தண்ணியில் விளையாண்டு போ, மேலே போய் உக்காரு, நாங்கள் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரோம் விளையாடிட்டுன்னு சொன்னாங்களா. நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் குளிக்கணுமா, நானும் என்ஜாய் பண்ணுறது தானே, நான் போக மாட்டேன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் திட்டிகிட்டே இருந்தார். அப்போ கூட நான் விளையாடிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்தோம். இந்த பக்கம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அந்த பக்கம் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் போகாது இருந்தோம். அப்புறம் பார்த்தாக்கா எல்லோரும் இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டு விளையாடின்னு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் விளையாடி இருந்தோம். அங்கே வந்துட்டு பல்முரி ஃபால்ஸில் ஜாஸ்தி முஸ்லீம்காரங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துட்டு அங்கேயே சமையல் செய்யறதோ வீட்டிலேருந்து சமையல் இல்லை அங்கே வந்து முஸ்லீம்கார் உங்களுக்கே தெரியும், எங்கே போனாலும் அவங்க சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவாங்க. இவங்க டெக்ஷாவில் போட்டு பாய் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி நம்ம இந்த மைண்டுக்கே வர்றதில்ல அந்த ஐடியா. இவங்க முஸ்லீம்கார் எங்கே போனாலும் இந்த மாதிரி சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு நல்லா விளையாடிட்டு அப்புறமா உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. நம்மளும் பிளான் பண்ண நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது இந்த மாதிரி நம்மளும் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு அப்புறமா இங்கே சாப்பிட்டுட்டு போகலாம், நல்லாயிருக்கும்ன்ட்டு நாங்களும் நெக்ஸ்ட் டைம் பண்ணலான்னு இருக்கோம். அந்த சைடு சென்டர் போனிருந்தோம்ல, அங்கே ஆழமாக இருக்குதுன்னுட்டு நாங்கள் சக்கத் வெயில். அங்கத்துலேருந்து இந்த சைடு வந்தோம், கொஞ்சம் வெயில் கம்மியாக. இந்த சீன் வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். 3 பேரும் தண்ணி உள்ளே அந்த இப்படி கொட்டுற மாதிரி இருக்குல்ல தண்ணி, அது உள்ளே போனாக்கா அங்கே சோறு பக்கம் வந்து தண்ணியே இல்லை, அப்படியே காலியாக இருக்குது. ஒரு மாதிரி என்ன எக்கோ சவுண்ட் கேட்கும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து வரும்போது நல்லாயிருக்கும். தண்ணியில் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப இருந்துச்சு. அந்த தண்ணி விழும்போது வந்து அவன் பேக் பெயினுக்கு அவ்வளோ நல்லா ரிலீஃபாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி உள்ளே வேறு சவுண்டு வேறு வரும் இல்லைங்களா, நம்ம பேசுறது நம்மளுக்கே கேட்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த தண்ணி உள்ள மசாஜ் மாதிரி இருந்துச்சு முதுகெல்லாம் சக்கத்தாச்சு. மாமா வேறு சொல்லிட்டு இருந்தாங்க முது நோவெல்லாம் இதுலேயே போயிடும் உக்கானேன்தான்ட்டுன்னு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த பக்கம் மண்டியா பக்கம் வந்தீங்கன்னாக்கா வாட்டர் ஃபால்ஸ், இந்த பல்முரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது பசங்களுக்கு. இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மண்டியா வாட்டர் ஃபால்ஸ் வர்றதுக்கு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேலே. அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும், ஏன்னா வீக் டேஸில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், என்ஜாய் பண்ண முடியாது. நாங்கள் வரும்போது வந்து காலையாக இருந்துச்சு, அப்புறம் போக போக ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கத்துலேருந்து வரும்போது ஃபஸ்ட் டைம் வண்டியாக வந்திருந்தோம். ரொம்ப வேறு ஜாலியாக இருந்துச்சா. அங்கத்துலேருந்து வந்து கீ வேறு போயிட்டு இருந்துச்சு தண்ணியில். மாமா வேறு கத்திட்டு இருந்தாங்க. அப்புன்னு வேறு ஓப்பன் பண்ணி தண்ணியில் முழுகிட்டுக்கிறாங்க. அவனும் ஒரு நேரம் என்னை முழுக்க வச்சிட்டா. நான் போய் ஸ்விம்மிங் வச்சு தான் வந்து தலை அமுக்கி விட்டுறதுல்ல. இந்த மாதிரி நோண்டி வேலை ஜாஸ்தி பண்ணிட்டு இருந்தான். யார் குளிக்கிறாங்களோ அவங்கள கால் பிடிச்சி தூக்கிடுறா வேலை, தலை அப்படியே உள்ளே போயிடும். நானே 2-3 வாட்டி தண்ணி குடிச்சிட்டுக்கிறாது தண்ணி உள்ள. நாங்கள் வந்தது வந்து பல்முரி வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வந்து பல்முரி கணேச கோயில் ஃபேமஸ்ஸு. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வந்து எட்முரி கணேச கோயில் இருக்குது, அங்கேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதே தான் இங்கேருந்து கண்டினியூ அங்கே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அங்கே போகலான்னு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் காரில் வந்து ஒரு இடத்துல துணி மாற்றிக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ மத்தியான டைமில் வந்து கோயில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தாக்கா நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பலாம். இப்போ வந்து
பாருங்கள் எல்லோரும் அப்படியே கருப்பாக இருக்கிறாங்க தண்ணியில் விளையாடி சக்கத்து வெயில். எங்கள் அத்தி வேறு அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க, மூஞ்சி வேறு வெளியே வச்சுட்டு இருந்தாங்களா, இந்த சீக்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளஷ் போட்ட மாதிரி ரெட்டிஷ் கலரில் ஆகிட்டு இருந்துச்சு எங்கள் அத்திக்கு. எல்லாம் எனக்கு மட்டும் ரெட் ஆயிடுச்சு, இவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக உடம்பு மூஞ்சி எல்லாம் பர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் வந்து முதுவெல்லாம் அப்படியே பர்ன் ஆகிட்டு தொட்டாக்க புண்ணு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நாங்கள் லாஸ்ட்டில் போகிறதுக்கு மனசே வரல எங்களால். அவ்வளோ வெயில் இருந்துக்குது. நாங்கள் தண்ணியில் இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ தெரியல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் போது வாங்க, இல்லைன்னா சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்புறமேட்டு நாங்கள் எல்லாம் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்றது டைம் ஆயிடுச்சு. சரி போகிற வழியில் வந்து கரும்பு ஜூஸ் அப்புறம் கோலி சோடா இதெல்லாம் குடிச்சிட்டு சரி எங்கள் ஹோட்டலுக்கு பார்த்துனே போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பார்த்துன்னு போங்க. நல்லாயிருக்கு, விளையாட்டு பசங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அவ்வளோ இது ஆளெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு, எல்லாருமே விளையாடலாம் பசங்க. இங்கே பல்முரி ஃபால்ஸ் விட்டு நாங்கள் வெளியே வரத்துக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சுன்னு அவ்வளோ டிராஃபிக். நாங்கள் இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க சாப்பாடை வேண்டாம் எங்களை தூங்க விட்டால் போதும்ன்ட்டு அப்படியே எல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் நாங்கள் கூட்டின்னு வந்து எல்லோரும் சரி சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டின்னு வந்து சாப்பிட்டோம். எனக்கு பிரியாணி கபாப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பாருங்கள் எப்படி சாப்பிட்ட டயர்டில் தூங்கின்னு வராங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்து நல்லா பாருங்கள். என் மூஞ்சி எல்லாம் அப்படியே ரெட் ஆகிட்டுச்சு, அப்படியே ப்ளஷ் போட்ட மாதிரி ஆகிட்டுச்சு, வீங்கிச்சு. எனக்கு ரொம்ப நேரம் காது வலி இருந்ததுனால எனக்கு வந்து கோல்டு ஜாஸ்தி ஆகிடும் சீக்கிரமாகவே. தண்ணியில் இருந்தது அப்படியே மூஞ்செல்லாம் பொதன்னு ஆகிடுச்சு எங்கள் எல்லாருக்கும். பல்முரி ஃபால்ஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா வியூ சக்கத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே இங்கே அந்த மலை மவுண்டன்ஸ் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது போகும்போது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் டைம் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து காமிக்கும். ஓகே, பாய்.